அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தை தான் இன்னைக்கு உலகம் முழுவதுமாக பேசப்பட்டு வருது. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் நம்மளை தனியாக விட்டுட்டாங்கல்ல, நம்மளை பிரித்து விட்டுட்டாங்கல்ல, நம்மளை ஏன் அந்த பேச்சுவார்த்தையில் உள்ளக்க கூப்பிடலை அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டு நிற்கிறாங்க. இன்றைக்கி உக்ரைனில் நாம் அந்த பேச்சுவார்த்தையை கலைச்சி விடுறதுக்கு ரஷ்யாவின் மீது தாக்குதலை நடத்தி ஏதாவது செஞ்சலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ரஷ்யா என்னையா ஃப்ரண்ட் லைனை இவ்வளோ பெருசாக பல கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் அளவுக்கு முன்னாடி வந்துட்டாங்களாம். திடுதிப்புன்னு ரஷ்யா இவ்வளோ பலம் பொருந்தி அவங்களுடைய முன்னணி இருக்கக்கூடிய வீரர்களுக்கு எப்படி இந்த மாதிரியான ஒரு சக்தி வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் இன்றைக்கி நடந்த ரொம்ப முக்கியமான நிகழ்வுகள். இது எல்லாத்தையுமே நாம் பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட், ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தை ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்த பேச்சுவார்த்தை நடைபெறும். அதுதான் உலக அரசியலில் ரொம்ப முக்கியமான தினமாக பார்க்கப்படுது. புட்டின் அவர்களும் ட்ரம்ப் அவர்களும் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட போகிறாங்க அப்படின்னு சொன்னதுலேருந்தே ஓகே, ரஷ்யா உக்ரைன் போர் முடிவடைய போகுது, சீஸ்ஃபயர் உருவாக போகுது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்த நேரத்தில் செலன்ஸ்கி அவர்கள் ஒவ்வொரு மேற்குலக நாடுகளுக்காக கூப்பிட்டு எனக்கு உதவிகள் செய்யுங்க, அந்த பேச்சுவார்த்தையில் உக்ரைன் இல்லாமல் எப்படி பேச்சுவார்த்தை நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி கேளுங்க, இல்லை நீங்கள் திடீர்னு ஒரு கூட்டத்தை கூட்டி அதற்கான முடிவுகளை எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முடிவுகளை எடுப்பதற்கு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் ஒன்றிணைகிறார்கள். அப்படி ஒன்றிணையும் போது இன்றைக்கி ஹங்கேரி என்ன சொல்கிறாங்கன்னா, முடியாது, அமெரிக்காவும் ரஷ்யாவும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில் மறுபடியும் நம்ம தலையிட்டு அது தேவையில்லாத ஒரு பிரச்சனையை உருவாக்கும், பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் உருவாக்கிவிடும், ஸோ இது நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி ஆர்பன் அவர்கள் சொல்கிறார். ஆர்பன் அவர்கள் பொதுவாக ரஷ்யாவுக்கு ஆதரவாக தான் பேசிகிட்டு இருப்பார். அந்த நேரத்தில் ரஷ்யாவுக்கு இது இந்த பேச்சுவார்த்தை ஒரு பாசிட்டிவ் சைடு தானா, ப்ளஸ் பாயிண்ட் தானா அப்படின்னு கேட்டால் ரொம்ப 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 ப்ளஸ் பாயிண்ட். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இன்றைக்கி 10 கிலோமீட்டர் அளவுக்கு அவங்களுடைய ஃப்ரண்ட் லைன் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க ரஷ்யா. இந்த 10 கிலோமீட்டர் ஃப்ரண்ட் லைன் அப்படின்னு சொல்லும்போது 10 கிலோமீட்டருக்கான நிலப்பரப்பு யாருக்கு வந்துருச்சு? ரஷ்யாவுக்கு வந்துருச்சு. இந்த நிலப்பரப்பை விட்டு கொடுக்க வேண்டுமா அப்படின்னு கேட்டால் வேண்டாம். ஏன்னா பேச்சுவார்த்தையில் டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்களும் பேசுவதே உக்ரைனில் என்ன மாற்றம் வேண்டும், நாங்கள் பிடித்த இடம் எங்களுக்கு தான், நீங்கள் கேட்கக்கூடாது, அடுத்ததாக என்ன செய்யணும், அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன செய்யணும், இவ்வளோதான் நடக்கும். சீஸ்ஃபயரை எத்தனை நாடுகள் மதிக்கப் போகிறார்கள், உக்ரைனுக்கு ஆதரவான நாடுகள் அவங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, உக்ரைனை மறுபடியும் ரீபில்டு பண்ணுறதுக்கு என்னென்ன முயற்சிகளை மேற்கொள்ளப் போகிறீர்கள், இது எல்லாமே பேச்சுவார்த்தைக்குள்ளே வரும்போது அங்கே இருக்கக்கூடிய எல்லை பற்றி பேசினா, இப்போது ரஷ்யாவினுடைய எல்லை, ரஷ்யாவினுடைய ஃப்ரண்ட் லைன் எக்ஸ்பென்ஷன் எங்கே வர நிற்குதோ அதுதான் ரஷ்யாவினுடைய எல்லை அப்படின்னு சொல்லி புட்டின் அவர்கள் சொல்லுவார். இல்லை, அந்த அளவுக்கு நீங்கள் போகக்கூடாதுன்னு சொன்னால் இந்த பேச்சுவார்த்தை அத்தோடையே முடிஞ்சிடும். அப்போ ஆகஸ்ட் 15ஆம் தேதி எல்லை விரிவாக்கம் பற்றியான அந்த முடிவுக்கு ரஷ்யா ஒத்துழைக்கவில்லை என்றால் பேச்சுவார்த்தை டுமில். அப்போ இதுக்கு மேலே பேச்சுவார்த்தை நடந்துட்டு காரியமே இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க என்ன செஞ்சிருவாங்க, ரஷ்யா மறுபடியும் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதற்கும் ரஷ்யா தயாராக இருக்கான்னு கேட்டால் எஸ், தயாராக இருக்குது. வடகொரியாவிலிருந்து நிறைய இராணுவ வீரர்கள் இப்போது வர ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வடகொரியாவினுடைய ஒட்டுமொத்தமான மிசைல்ஸ், ரொம்ப ரஷ்யாவுக்கு தேவையான மிசைல்ஸ் எல்லாத்தையுமே இப்போது வடகொரியா லாஜிஸ்டிக்ஸாக இங்கே ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்களாம். இது மட்டும் தானா அப்படின்னு பார்த்தா இல்லை, இந்த லாஜிஸ்டிக்ஸுக்கு தேவையான ரோபோட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை தயாரிக்கக்கூடிய வேலையில் இப்போ ரஷ்யா ஈடுபட்டிருக்காங்க. அதுவும் முழு வீச்சு. மாதம் ஒரு 2000 யூனிட்டாவது இதை நம்ம தயாரிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வருடத்திற்கு 2000 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது, இப்போ மாதத்துக்கு 2000 இல்லாட்டி 500 அந்த லெவலில் நம்ம வந்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லாஜிஸ்டிக்ஸ் ரோபோட்டு தயாரிப்பதால் என்ன நன்மை நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். மனித உயிரிழப்புகள் குறையும், சீக்கிரமாக அவங்களால ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பொருட்களையோ ஆயுதங்களையோ கொண்டு செல்ல முடியும். உயரமான ரொம்ப பெரிய அளவில் மனிதர்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய, மனிதர்களால் போக முடியாத இடத்திற்கும் கூட இந்த லாஜிஸ்டிக்ஸ் சர்வீஸை ரோபோட் வழியாக செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ரஷ்யா ரொம்ப பிலீவ் பண்ணுறாங்க. இப்போ தான் போர் நிறுத்தமே முடிய போகுதே, லாஜிஸ்டிக்ஸை பற்றியான ரஷ்யாவினுடைய இந்த யோசனை தேவையா அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு தாட் வரலாம். பட் ரஷ்யாவுக்கு தெரியும் இந்த போர் முடிந்தாலும் அடுத்ததாக எங்கே போய் நிற்கும் அப்படின்னு சொல்லி. இந்த போரை தொடர்வதற்காக உக்ரைன் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. உக்ரைனுக்கு ஆதரவாக இன்னைக்கு சில நாடுகள் ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. நார்வே, ஸ்வீடன், டென்மார்க் இவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 500 மில்லியன் அமெரிக்க டாலர் நாங்கள் உக்ரைனுக்கு, அதுவும் அவங்களுடைய ஆயுதங்களை ரீலோட் பண்ணுறதுக்காக மட்டுமே செலவழிக்க போகிறோம், உடனடியாக இந்த பைசா உக்ரைனுக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்துருக்காங்க.
500 மில்லியன் சின்ன அமௌண்ட்லாம் கிடையாது, பெத்த அமௌண்ட் தான். ஸோ இவ்வளோ அமௌண்ட்டை இந்த 3 நாடுகள் மட்டுமே கொடுக்குறாங்க அப்படின்னா இது கூடவே அவங்களுக்கான ஆயுத உதவிகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க போகுது அப்படிங்கிறத நமக்கு காண்பிக்கிறது. ஸோ உக்ரைனுக்கு இந்த உதவி பேருதவியாக இருக்கும் அப்படிங்கிற நேரத்தில் தான் உக்ரைனுக்கு அடுத்த ஒரு அடி வந்து விழுகுது. கிட்டத்தட்ட 1.3 மில்லியன் அளவுக்கான பணத்தை மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் இருக்கக்கூடிய டாப் ஒஃபிஷியல் கையாடல் செய்து விட்டார் அப்படின்னு சொல்லி 1.3 மில்லியன் அமெரிக்க டாலர் அப்படின்னு சொல்லும்போது எப்படி இவர் கையாடல் செய்தார் என்று கேட்டால், ஹவுசிங் ஃபார் த மிலிட்ரி அங்கே ராணுவ வீரர்கள் ஒவ்வொரு இடத்துலையா இருக்காங்க, பல இடங்களில் தங்க வைக்கப்படுகிறார்கள், அவங்களுக்கு அங்கே வீடுகள்லாம் கட்டி கொடுக்க வேண்டும், அந்த வீடுகள் கட்டி கொடுக்கக்கூடிய அந்த பணத்தை கையாடல் பண்ணியிருக்காராம். அப்படித்தான் 1.3 மில்லியன் அமெரிக்க டாலர் இப்போது அவருடைய கையாடல் பணமாக மாறி இருக்கு. இது எல்லாமே உக்ரைன் ராணுவத்துக்கானது, உக்ரைனுடைய ராணுவ தேவைக்கானது. ஸோ இந்த ஒரு நெட்வொர்க், இந்த ஊழல் செய்வதற்காகவே ஒரு நெட்வொர்க்கை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவலையும் இன்னைக்கு உக்ரைன் கண்டுபிடிச்சிருக்காங்க. உக்ரைன் கண்டுபிடிச்ச உடனே இந்த மாதிரியான ஊழலை தடுப்பதற்காக சில அமைப்புகளை உக்ரைன் உருவாக்கியிருந்தாங்க. அதில் ஒரு அமைப்பு தான் நபு அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு இப்போ என்ன செய்கிறாங்கன்னா பல்கேரியன் ஆர்ம்ஸ் டீலர்ஸ் கூட கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. பல்கேரியாவிலேருந்து ஆர்ம்ஸ் அப்படிங்கிறது, அதாவது அவங்களுக்கு தேவையான ஆயுதங்கள் எல்லாமே அவங்க ஏற்றுமதி பண்ணாங்க பல்கேரியா. அந்த ஏற்றுமதியில் ஊழல் நடந்திருக்கு. இந்த உக்ரைன்லேருந்து இறக்குமதி செய்த இராணுவ வீரர்கள், இராணுவ அதிகாரிகள் பல்கேரியாவுக்கு முறைகேடான பில்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 லட்சம் ரூபாய் கொடுத்து 1 லட்சம் ரூபாய்க்கு பொருளை இந்த பக்கமாக அவங்க இறக்குமதி பண்ணி மீதம் 1 லட்சம் ரூபாயை கையாடல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் 2:1 ரேஷியோவில் ஒரு பெரிய ஊழல் நடந்திருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன. அப்போ இந்த ஊழல் எல்லாமே என்ன செய்யுதுன்னா உக்ரைனை மறுபடியும் டீக்ரேட் பண்ணிகிட்டே இருக்குது. இதை சரியாக கவனித்து கொண்டு இருந்த ரஷ்யா எந்த நேரத்தில் இறங்கி அடிக்க முடியுமோ அந்த நேரத்தில் இறங்கி அடிச்சிட்டாங்க. ஏன்னா பேச்சுவார்த்தை ஒரு ஓரமாக நடந்துட்டு இருக்கு. ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே 15ஆம் தேதி பேச்சுவார்த்தை அப்படின்னு சொன்னோன்னே இந்த பேச்சுவார்த்தையை சீர்குலைப்பதற்காக உக்ரைன் என்ன செய்வாங்க, ரஷ்யாவின் மீது தாக்குதல் நடத்துவாங்க, ரஷ்யாவினுடைய பிரஜைகள் மீது, குடிமக்கள் மீது தாக்குதல் நடத்துவாங்க, ரஷ்யாவினுடைய எல்லையோரமாக இருக்கக்கூடிய இடங்களில் தாக்குதல் நடத்துவாங்க அப்படிங்கிறத ரஷ்யா எதிர்பார்த்துட்டு இருந்த போது உக்ரைன் 2 தாக்குதலை செஞ்சாங்க. அதுவும் குறிப்பாக ரஷ்யாவினுடைய கப்பற்படைக்கு எதிராக உக்ரைனுடைய தாக்குதல் இருந்துச்சு. இந்த நேரத்தில் திரும்ப அடிக்காம ரஷ்யா திரும்ப அடிக்கலை, பட் அவங்களுடைய ஃப்ரண்ட் லைன் எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறத மட்டும் செஞ்சுருக்காங்க. பெரிய அளவில் யுத்த அறிவிப்பு எதுவுமே கிடையாது. பெரிய அளவில் ரஷ்யா இந்த மாதிரி நாங்கள் போர் தொடுக்க போகிறோம், மிசைல் செய்ய போகிறோம் அப்படிங்கிறது கிடையாது. முன்னாடி இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் ஒரு 10 கிலோமீட்டர் இன்னும் உள்ளக்க போங்க அப்படிங்கிற அறிவுறுத்தல் மட்டும் கொடுக்கப்பட்டிருந்தது. ஸோ போக்ராஸ்க் பகுதியில் தான் இந்த 10 கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிறத பிரேக் த்ரூ பண்ணியிருக்காங்க ரஷ்யா. இந்த போக்ராஸ்க் பகுதி எவ்வளவு முக்கியமான பகுதி அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். இது அந்த போக்ராஸ் பகுதியை மட்டும் ரஷ்யா அவங்களுடைய கையகப்படுத்தி விட்டார்கள் என்றால் முழுமையாக உக்ரைனுடைய லாஜிஸ்டிக்ஸ் ஹப் எல்லாமே அங்கே பாதிக்கப்படும். உக்ரைனுக்கு தேவையான லாஜிஸ்டிக்ஸ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகாது. மெயின் ஜங்ஷன் தான் இந்த போக்ரியோஸ்க் அப்படிங்கிற பகுதி. ஸோ இந்த போக்ரியோஸ் பகுதியில் இருக்கக்கூடிய டோப்ரியா அப்படிங்கிற ஒரு இடம் தான். இந்த டோப்ரியாவில் தான் தேவையான அளவுக்கு தாக்குதலை நடத்தியிருக்காங்க. டோப்ரியாவில் ஒரு 10 கிலோமீட்டர் உள்ளே நுழைந்து விட்டார்கள் ரஷ்ய ராணுவ வீரர்கள். இது உக்ரைனுக்கு கொஞ்சமாக எரிச்சலை கொடுத்திருக்கலாம். ஸோ உக்ரைன் என்ன சொல்கிறாங்க, இதுக்கு மேலே எங்களால் பொறுமையாக இருக்க முடியாது, நாங்கள் திரும்பி அடிக்கணும்னா எங்களுக்கு இன்னும் ஆயுத உதவிகள் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்க ஆயுத உதவிகள்லாம் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அமெரிக்க ஆயுத உதவிகள் கொடுப்பதற்கு பதிலாக ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள்கிட்ட வந்து நாங்கள் வாங்கி தரோம் அப்படின்னு மட்டும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க உக்ரைன் கூட. இப்போ ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் அமெரிக்காவை ஓவர் கம் பண்ணி அதிக ஆயுத உதவிகளை செய்த நாடுகள் பட்டியலில் அமெரிக்கா 2வது இடத்திற்கும், மிகப்பெரிய அளவில் உக்ரைனுக்கு உதவிகளை செய்த நாடுகளில் முதல் இடத்தில் இருப்பது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளாகவும் மாறிவிட்டன. என்னடா இது அமெரிக்காவுக்கு வந்த சோதனை அப்படின்னு கேட்டால் அமெரிக்கா இதை தான் விரும்புகிறாங்க. எங்களால் இனி காசு இறக்க முடியாது, நாங்கள் கோஆர்டினேட் பண்ணுறோம், எந்தெந்த நாடுகள்கிட்ட என்னென்ன தேவைகள் இருக்குது, அந்த நாடுகள் உக்ரைனுக்கு எவ்வளோ செய்ய முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கவனித்து உக்ரைனுக்கு வாங்கி கொடுக்குறோம், அந்த காசை மட்டும் என்கிட்ட தந்துருங்க. ஐரோப்பிய ஒன்றியத்திடமிருந்து 10 புல்லட் வேணுமா, 10 புல்லட்டுக்கான காசை அமெரிக்காட்ட கொடுத்துட்டாங்கன்னா அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியத்திட்டத்தை வாங்கி அது ஒரு லாஜிஸ்டிக்ஸ் ஹப்பை கிரியேட் பண்ணி என்ன செய்வாங்க, உக்ரைனுக்குள்ளே பாஸ் பண்ணுவாங்க. ஸோ அமெரிக்கா உதவி செய்த மாதிரியும் ஆகிருச்சு, உக்ரைனுக்கு தேவையான ஆயுத உதவிகளும் கிடைச்சிருச்சு. அங்கே இருக்கக்கூடிய ஐரோப்பிய ஒன்றியமும் அவங்களுடைய செக்யூரிட்டிக்காக நாங்கள் உக்ரைனை பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாதுகாத்துட்டே இருக்காங்க. ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு இதனால் என்ன செக்யூரிட்டி ப்ளீச் இருக்க போகுது? எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்விதான். அப்போ ஒர்பன் அவர்கள் சொல்கிறார், ஹங்கேரியுடைய பிரைம் மினிஸ்டர் சொல்கிறாரு, நம்மளை நம்ப வச்சுட்டு இருக்கான் உக்ரைன். ஐரோப்பாவை அடிப்பதற்கு இப்போது ரஷ்யா வேவு பார்த்து கொண்டிருக்கிறார்கள், ஆழம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், எங்களை அடித்து ஆழம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என்னைக்கு உக்ரைன் தோல்வி அடையுதோ, என்னைக்கு ரஷ்யா வெற்றி பெறுகிறதோ, அன்னைக்கு உக்ரைனுடைய அந்த ஒரு பலம் உங்களுக்கு புரிய வரும்.
உக்ரைன் நாங்கள் தடுத்துட்ருக்கோம், உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்தை ஒரு ஷீல்டு மாதிரி தடுத்துட்ருக்கோம், இனியும் எங்களால் தடுக்க முடியாது, அப்படி தடுக்கணும்னா எங்களுக்கு ஆயுத உதவிகளை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளை மிரட்டுகிறார்கள். ஸோ ஐரோப்பிய ஒன்றியமும் என்ன செய்கிறாங்கன்னா உக்ரைனுக்கான உதவிகள் செய்கிறாங்க. அந்த உதவிகள் தான் இப்போது அமெரிக்காவை பின்தள்ளி நாங்கள் தான் முதல் நாடு, நாங்கள் தான் அதிகமான உதவிகளை உக்ரைனுக்கு செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு பட்டம் யாருக்கு கிடைச்சிருக்கு? ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, சீனா மற்றும் தைவானுடைய பிரச்சனையை பற்றி இப்போ அமெரிக்கா யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு 6லேருந்து 10 LNG லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸை கொண்டு வரக்கூடிய கப்பலை ஈஸியாக சீனாவால் தடுத்துட முடியும். அப்படி தடுத்துட்டாங்கன்னா தைவானுக்கு தேவையான எந்த மின்சாரமும் ஒளியும், அது லைட்டாக இருக்கட்டும் சவுண்டாக இருக்கட்டும், எதையுமே ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. நீங்கள் எல்லாருமே இருட்டில் போயிடுவீங்க. எனவே உங்கள் நாட்டில் தைவானில் மறுபடியும் நியூக்ளியரை என்ன செய்யுங்க, அணுசக்தியை வைத்து அதை மின்சாரமாக மாற்றுங்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு ஐடியாவை கொடுத்துருக்கார். தைவான் சொல்கிறாங்க இல்லை, அணுசக்தியை வைத்து மின்சக்தியை உருவாக்கும் போது ஆபத்துகள் நிறைய இருக்குது, அந்த வேஸ்ட் நியூக்ளியர் வேஸ்ட் அப்படிங்கிறது எங்கே போடும் அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்வியாக இருக்குது. அது இல்லாமல் ஏற்படக்கூடிய விபத்துகள் எங்களுடைய தீவையே, தைவான் ஒரு தீவாக தானே இருக்குது, அந்த தீவையை ஒன்றுமில்லாமல் செஞ்சிடும், நீங்கள் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுவீங்க, நாங்கள் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாமே கேட்டு வச்சுருக்காங்க. அப்படின்னா தைவானும் சீனாவும் மோதிக்கொள்ளப் போகிறார்கள் அப்படிங்கிறத மறைமுகமாக அமெரிக்கா சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா நடத்தின தாக்குதலை அமெரிக்கா மௌனமாக கடந்து போகிறாங்க. ஸோ அமெரிக்காவினுடைய இந்த மௌனம் என்ன சொல்லுதுன்னா, பேச்சுவார்த்தை வரையிலும் அமெரிக்கா ரஷ்யா கூட சண்டைக்கு போக போகிறது கிடையாது. அமெரிக்கா ரஷ்யாவுக்கு எதிராக எந்த சொல்லையும் சொல்ல போகிறது கிடையாது. கடைசியாக அமெரிக்காவும் ரஷ்யாவும் சேர்ந்து சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடுறாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது மட்டும்தான் உக்ரைனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்க போகிறார். அது வரையிலும் உக்ரைன் இப்போது தனிமையாக விடப்பட்டிருக்கிறது. உக்ரைனுக்கு உதவி செய்ய ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் இருந்தாலும் அவங்களும் மௌனம் சாதிக்கிறார்கள், இல்லை அவங்களாலையும் எதுவும் செய்ய முடியலை. ஸோ ஆகஸ்ட் 15ஆம் தேதி பேச்சுவார்த்தை என்னவா இருக்க போகுது, அதை பொறுத்து உக்ரைனுடைய எதிர்காலத்துக்கு இங்கே என்ன செய்வாங்க, அவங்களுடைய தலையெழுத்து தீர்மானிக்கப்படும். ஓவராலாக இப்போ வந்திருக்கக்கூடிய அப்டேட்டை பார்த்துட்டோம். இன்னும் நிறைய அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள வியூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.